ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம ஏதாச்சும் ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது கண்டினியூவாக ஒரு 6 மந்த் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். தலைக்கு அப்போ தான் செட் ஆகும். நம்ம ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஹேர் ஆயில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, முடி இருக்க கம்மியாகிட்டே போகும், கொட்டும் அதிகமாக. ஒரு சில பேருக்கு அதுக்கு நமக்கு செட் ஆகிடுச்சுன்னு நினச்சி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அது 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு தான். கண்டினியூவாக 6 மந்த் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு கொட்டிக்கிட்டே தான் இருக்குது, எனக்கு அதில் ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை, எனக்கு அதில் ஹெல்ப் ஆகலைன்னும் போது நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி மாதம் ஒன்று இந்த மாதிரிலாம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹேர் ஆயிலும் செட்டே ஆகாது லாஸ்ட் வரை. இப்போ வீட்லேயே எப்படி ஹெல்தி ஹேர் ஆயில் ரெடி பண்ணது பார்ப்போமா வாங்க. கரிசலாங்கண்ணி கீரை இருக்குல்ல, அதோடைய இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஈரம் இருக்கவே கூடாது, வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது 10லேருந்து 15 வெங்காயம் எடுத்துக்கணும். அதை தோல் உரித்து தட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், கருஞ்சீரகம், ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை தட்டி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம், சுத்தமான பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதை கொதிக்க வைக்கக்கூடாது. ஊற்றின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இலையை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெந்தயம், கருஞ்சீரகம் இதையுமே போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு ½ அன் ஹவர் நல்லா கொதிக்கட்டும். நம்ம எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை போட்டோம் அப்படின்னா எல்லாமே கருகிடும். அது யூஸே ஆகாது. நம்ம இப்படி தான் அதை செய்யணும். இது ஒரு ½ அன் ஹவர் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அதோடைய கலர் மாறும், அந்த சாறு எல்லாமே இப்போ உள்ளே இறங்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு நான் போடலை. ஏன் நான் இதில் வெட்டி வேறு போடலை அப்படின்னா, இது கொதிக்கும் போது அந்த வேர் எல்லாமே கொஞ்சம் கருகிடுது இல்லையா, ஸோ அது வாசனையும் போயிடுது. ஸோ அதில் எந்த ஒரு யூஸும் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அதில் வெட்டி வேறு போடலை. இப்போது இது நைட்டு ஃபுல்லாக நம்ம விட்டுடலாம். காலையில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணியை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டிடலாம். வடிகட்டி ஒரு பாட்டிலில் நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது கூடவே வெட்டி வேறு ஒரு 2லேருந்து 5 வேர் இருக்குல்ல, அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். கடையில் வாங்குகிற எண்ணெய்க்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.